அடுத்து நம்ம பார்க்க போகிற தொகுதி எந்தெந்த தொகுதிலாம் சார் பார்க்கலாம்? விழுப்புரம், செங்கல்பட்டுலாம் நம்ம இன்னும் அலசலன்னு நினைக்கிறேன். விழுப்புரம் செங்கல்பட்டு அப்படியே போயிடலாம். விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாமக இன்ஃப்ளூயன்ஸ் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் எப்படி ஒர்க் அவுட் ஆகுங்கிறது தான் தெரியுது. ஃபர்ஸ்ட் விழுப்புரத்தை பொறுத்த வரைக்கும் செஞ்சி தொகுதியை பார்த்தீங்கன்னா செஞ்சி மஸ்தான் இருக்காரு. பட் ஆனால் ஆப்போனன்ட் கேண்டிடேட் பாட்டாளி மக்கள் கட்சி கணேஷ்குமார் நல்ல கேண்டிடேட், வைட்லான கேண்டிடேட், ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். யார் வேணா ஜெயிக்கலாம் இந்த தொகுதியில். அதே மாதிரி மயிலமை பொறுத்த வரைக்கும் அமைச்சர் வந்துட்டாரு, சிவி சண்முகம் தொகுதி மாதிரி இங்க நிக்கிறாரு. சிவி சண்முகம் அதிக வாக்குகள் வித்தியாசத்துல, ஏன்னா தேமுதிக தான் எதிர்த்து நிக்கிறாங்க, அதனால அதை பார்க்க வேண்டாம். இதுல ஒரு ராஜ்யசபா சீட்டு காலியாவது, அந்த ராஜ்யசபா சீட்டு யாருக்கு கொடுக்க போறாங்க நம்ம பார்க்கணும். அந்த ரேஸ்ல செம்மலை வர இருக்கலாம் என்ன. ஸோ அதனால அதையும் பார்க்கணும். அந்த திண்டிவனம் பொறுத்த வரைக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த இடம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வசம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. திருக்கோவிலூரை பொறுத்த வரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பக்கமே தான் வாய்ப்புகள் அங்கே. ஏன்னா இதெல்லாம் பாமகவோட இன்ஃப்ளூயன்ஸால வரக்கூடிய தொகுதிகளை விட நீங்க வச்சுக்கலாம். வானூர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் க்ளோஸாக இருக்கும், டிஎம்கேவும் இதுவாக இருக்கும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் க்ளோஸாக இருக்கக்கூடிய தொகுதி. விக்கிரவாண்டி தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க வசம் தான் ஆகும். இடைத்தேர்தல் நடந்தது, திரும்பி இப்போ அவங்க நிற்கிறாங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணியில் இருக்கு. ஸோ விக்கிரவாண்டியை பாமக கைப்பற்றும் அது மாதிரி. அப்புறம் விழுப்புரமை பொறுத்த வரைக்கும் விஜய் சுரேஷ் பாபு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அதனால அப்படி அதில் விழுப்புரத்தை பொறுத்த வரைக்கும் 4 தொகுதிகள் விழுப்புரம் மாவட்டங்களில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடுக்கும் அப்படிங்கிறதா பார்க்கலாம். இதெல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாமகவும் சேர்ந்ததுனால் வந்த வெற்றி வாய்ப்புகளாக தான் ஒரு விஷயம். அடுத்ததாக செங்கல்பட்டு மாவட்டத்தை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். செங்கல்பட்டுல எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப டஃப்பா இருக்கும், க்ளோஸ் கால் தான் செங்கல்பட்டு. திமுக அண்ணா திராவிட முன்னேற்ற யார் வேணாலும் வெற்றி பெறலாம்ங்கிற ஒரு இதுதான். செய்யூரை பொறுத்த வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் நிற்கிறாங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற ராஜசேகர் நிற்கிறாரு. ராஜசேகருக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அப்புறம் மதுராந்தகமை பொறுத்த வரைக்கும் பரகதம் குமாரவேல் இந்த தடவை நிச்சயமாக மீண்டும் வெற்றி பெறுவார் அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் இல்லை. அப்புறம் இப்படியே செங்கல்பட்டுலேயே பார்த்தோம்னா பல்லாவரம் தேமுதிக கொடுத்துருக்காங்க. இங்கே அவங்களுக்கு இந்திய ஜனநாயக கட்சிகளுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியாக தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். சோழிங்கநல்லூர் தமிழக சட்டமன்றமே அதிக வாக்காளர்களை கொண்ட ஒரே தொகுதி சோழிங்கநல்லூர். அதனால அதுலேயுமே கேபி கந்தன் ஆஸ் யூஷுவல் அவரே தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்காரு. ரொம்ப சோழிங்கநல்லூர்ல இன்னொரு அட்வான்டேஜ்னா தென் சென்னை பாராளுமன்றத்தில் அதிகமாக தென் சென்னை பாராளுமன்றத்தில் பாரதிய ஜனதாவுக்கு விழுந்த வாக்குகள் சோழிங்கநல்லூர் தொகுதியில் தான். ஸோ அந்த வாக்குகள்னால அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நல்ல லீட் எடுத்து ஜெயிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தாம்பரம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப க்ளோஸாக தான் இருக்கும். சிட்லபாக ராஜேந்திரன் போட்டியிடுறாரு, வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பட் எட்ஜ் ஓவர் கிருத்திகா கட்சி ராஜாக்கு சீட்டு கொடுக்கல, எஸ்ஆர் ராஜாக்கு, அது ஒரு மைனஸ் திமுக. பட் இருந்தாலும் ரொம்ப க்ளோஸாக தான் இருக்கும். அதே மாதிரி திருப்பூரை பொறுத்த வரைக்கும் பாலாஜிக்கு சீட்டு மறுக்கப்பட்டு விடுதலை சிறுத்தைகள்லேயே பன்னீர்தாஸ் நிற்கிறாரு. எதிர்த்து பாட்டாளி மக்கள் கட்சியில கேண்டிடேட் போட்டிருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இந்த தடவை எட்ஜ் ஓவர் அந்த இடத்துல நிச்சயமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஏன்னா வரலாம், திருப்பூரை சுற்றியுள்ள பகுதிகள் வன்னியர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி தான். ஸோ அதனால அந்த பக்கமும் அது வரலாம். ரெண்டாவது விஷயம், இப்போ அடுத்த ஒரு முக்கியமான அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம், அவருடைய சேர்ந்த தொகுதி கடலூரை சார்ந்த பகுதிகள் எல்லாமே எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம அப்படியே கண்டினியூஸா பார்த்துடலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புவனகிரி அருள்மொழித்தேவன் முன்னாள் இவர் இருக்காரு. ஸோ அவர் வரத்துக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அந்த இடத்துலையும். சிதம்பரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகளுக்கு கொடுத்துருக்காங்க. சிட்டிங் எம்பி திருமாவளவன் தான் இருக்கிறாரு. ஆமாம். ஸோ இருந்தாலும் சிதம்பரத்தில் எல்லாருக்கும் ஒரு வருத்தங்களும் இருக்குது, அது பார்க்கணும், அது க்ளோஸாக பார்க்க வேண்டிய தொகுதி. கடலூரை பொறுத்த வரைக்கும் எம்சி சம்பத் மீண்டும் வெற்றி பெறுவாருங்கிறது தான் தெரியுது, வாய்ப்புகள். முன்னாள் அமைச்சர். ஆமாம் ஆமாம். அதே மாதிரி காட்டுமன்னார் கோயில் தனக்கு சீட்டு வேணான்னு சொல்லி திருமாவளவன் யாருக்கு சீட்டு கொடுக்கறதுன்னு தெரியாம சம்மந்தமே இல்லாமல் அதுலேயும் பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்கனவே இருக்கிற இதுதான். ஸோ பாட்டாளி மக்கள் கட்சி அந்த எட்ஜ் ஓவர் எடுத்துருவாங்கங்கிற மாதிரி தான். பாட்டாளி மக்கள் கட்சி தான் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் மேஜர் இருக்கும். ரெண்டாவது விஷயம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வெற்றியும் பெருவாரியான தொகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சியினால பெறுவோங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அப்புறம் குறிஞ்சிப்பாடி எம்ஆர்கே பன்னீர்செல்வம் மினிஸ்டர் நிச்சயமாக ஜெயிச்சிடுறாரு, அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. நெய்வேலியை பொறுத்த வரைக்கும் பெரிய சிட்டிங் எம்எல்ஏ சபா ராஜேந்திரன் 2 தடவை ஜெயிச்சிருக்காரு. ஒன்றும் பெரிய அவருக்கு ஒரு இது கிடையாது, எல்லார்ட்டையும் டவுன் டு எர்த் பர்சன்ங்கிறனால அந்த இடத்துல நெய்வேலியில இவர் நின்றுக்கலாம் தமிழர் வாழ்வுரிமை கட்சி, அவர் தோத்து போயிடுவாருங்கிற ஒரு
இதுல வந்து அவர் நிக்கல. பட் அவங்க கேண்டிடேட் பெருவாரியான வாக்குகளை பிரிப்பாங்கங்கிறதையும் அதுல இருக்கு. இருந்தாலும் சபா ராஜேந்திரன் அந்த இடத்துல வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பன்ருட்டியை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஏடிஎம்கே இந்த தடவை அதை எடுத்துருவாங்க. ஏன்னா மைனாரிட்டி கேண்டிடேட் போட்டிருக்காங்க. பட் நாயக்கர் வன்னியர் சமுதாய மக்கள் அதிகமா இருக்கிற தொகுதி, அதனால பன்ருட்டியை அவங்க டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. திட்டக்குடி சிட்டிங் மினிஸ்டர் இருக்கிற தொகுதி ரொம்ப இந்த தடவை எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டஃப்பா தான் இருக்கும். ஏன்னா எதிர்த்த மாதிரி இருக்கிற கேண்டிடேட் முருகுமாறன் வந்து காட்டுமன்னார் கோவில்ல வந்து திருமாவளவனையே தோற்கடிச்ச கேண்டிடேட் அவர் வந்து திட்டக்குடியில இந்த தடவை நிக்கிறதுனால ரொம்ப டஃப்பா தான் இருக்கும். கணேசனுக்கு அவ்வளவு ஈஸியா வெற்றி இருக்காது. அது விருதாச்சலம் போன எலெக்ஷன்ல ஒண்ணுமே இல்லாம 20,000 ஓட்டு வாங்கினாங்க. இந்த தடவை திருப்பியும் அங்க போய் நிக்கிறாங்க. பட் வந்துருவாங்க, எனக்கு தெரிஞ்சு அவங்கள ஜெயிக்க வச்சிருவாங்க. ஜெயிக்க வச்சிருவாங்க அவ்வளவுதான். மற்றபடி வேற ஒண்ணுமே அதில் பார்க்க முடியாது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டு ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். சேலத்துக்கு அப்புறம் சொன்னாலே நம்ம ஈரோடு தான் சொல்லி ஆகணும். அதுவும் குங்குமணத்தினுடைய ஒரு முக்கியமான பகுதியாகவே பார்க்கப்படக்கூடிய ஈரோடு டிஸ்ட்ரிக்டும் நம்ம சேலம் கோயம்புத்தூர் மாதிரி நீங்க வந்து நிச்சயமாக அதிமுக தன்வசப்படுத்திடும். அதாவது அந்தியூர்ல பாத்தீங்கன்னா ஹரிபாஸ்கர் நிச்சயமா ஜெயிச்சிருவாரு. அது மாதிரி பவானியை பொறுத்த வரைக்கும் அவர் கேசி கருப்பன் ஏற்கனவே முன்னாள் அமைச்சர், அவருக்கும் திருப்பி வாய்ப்பு வழங்கியிருக்காங்க, வந்துருவாரு. அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. பவானியுமே வந்து சிபிஐ தான் நிக்கிறாங்க. அது வந்து ஈஸியா வாக்கு அவரும் வாக்கு ஓவர் ஆகி ஈஸியா தான் வந்துருவாரு. அதை பொறுத்த வரைக்கும் அவரும் வந்துருவாரு. ஈரோட பொறுத்த வரைக்கும் ஈரோடு ஈஸ்ட்ல இவங்களுக்கு காங்கிரஸ் கேண்டிடேட் காங்கிரஸ்ல லோக்கல் ஆளே இல்லாத மாதிரி யாரையோ கொண்டு வந்து போட்டிருக்காங்க. லோக்கல் மாவட்ட தலைவர்ல இருந்து எல்லாருமே எதிர்த்தா நிக்கிறாங்க. எப்படி கேண்டிடேட் உள்ள வருவாருன்னு பாப்பாங்கிற அளவுக்கு அங்க குடிமைப்படி சண்டை தான் போயிருக்கு. அந்த எட்ஜோர்ல அந்த இடமும் ஈரோட ஜெயிக்கும். ஈரோடு வெஸ்ட்ல ரொம்ப டஃபா. ஏன்னா யுவராஜ் லோக்கல் ஆளு, நிறைய மக்களுக்கு தெரியும். ரெண்டாவது விஷயம் என்னன்னா தாமரை சின்னத்துல நிக்கிறது அவருக்கு ஒரு அட்வான்டேஜ் அந்த இடத்துல. ஏன்னா ஈரோடுல தாமரை சின்னம்ங்கிறது எஸ்டாப்ளிஷ்டான ஒரு சின்னம். ஆன்டி இன்கம்பன்சி எல்லாத்தையும் இது பண்ணி தமிழ் மாநில காங்கிரஸ் ஜெயிக்குதுன்னா ஒரே ஒரு தொகுதி, அது இந்த தொகுதியா தான் இருக்கும். ஈரோடு தொகுதியா தான் இருக்கும். யுவராஜ் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பாக வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கு. கோபிச்செட்டிப்பாளையம் செங்கோட்டையனுடைய தொகுதி, பலமுறை நின்று வெற்றி பெற்ற தொகுதி, இப்போ டிவிகேல நிக்கிறாரு. இல்ல அதுதான் செங்கோட்டையனை ஜெயிக்கிறதுக்கு எனக்கு ஒன்றிய செயலாளர் ஒருத்தர் போருங்கிற அளவுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து நிப்பாட்டி இருக்காங்க. ரொம்ப யங்ஸ்டரு. அந்த அளவுக்கு. ரெண்டாவது விஷயம், வார்த்தை போர்கள் நடந்து கொண்டு இருக்கு. நிச்சயமாக செங்கோட்டையனுக்கு வாய்ப்புகள் கம்மியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வந்தா இரண்டாவது இடத்துல வரலாம். ஒரு ஃபேக்டர்ல தான் வரும் அப்படிங்கிற வாய்ப்பு அதிகரிக்குது. ஆமா ஆமா. மொடக்குறிச்சி வந்து பாத்தீங்கன்னா அவங்க பிஜேபியில அந்த அம்மா ஏற்கனவே இருந்தவங்க, அவங்க வீட்டு மருமகளை தான் போட்டிருக்காங்க. சரஸ்வதியோட மருமகளை தான் போட்டிருக்காங்க. அவங்க வரக்கூடிய வாய்ப்புகள் மொடக்குறிச்சியில பாரதிய ஜனதாக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. அந்த இடத்துல வாய்ப்பு அதிகமா. ஆமா ஆமா ஆமா. அடுத்து பெருந்துறையை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே சார்பில் அவர் இங்கேருந்து ஓடி போன தோப்பு வெங்கடாச்சலம் நிற்கிறாரு. பட் அது கொஞ்சம் க்ளோஸா பார்க்கக்கூடிய தொகுதியா தான் இருக்கும். அடுத்து கன்னியாகுமரி கடைக்கோடி முனையில் இருக்கு. அதாவது தமிழகத்தின் கடைக்கோடியா கன்னியாகுமரி இருந்தாலும் தேசியம் அதிகமாக பேசக்கூடிய இடம் கன்னியாகுமரி. காங்கிரஸ் பாரதிய ஜனதா இவங்க 2 பேர் தான். இதுல வந்து நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது தாவேக்காவோட இன்ஃப்ளூயன்ஸ். ஏன்னா பெரும்பாலான மைனாரிட்டி ஓட்ஸும் அங்கதான் இருக்கு. அதாவது கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு. ரெண்டாவது விஷயம், மீனவர் சமுதாய ஓட்டுகளும் கணிசமாக இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல இந்த ஃபேக்டர் வந்து திமுகவுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்? கண்டிப்பா பாதிப்பு தான் ஏற்படுத்துது. ஸோ அப்படி இருக்குங்கிற பொழுது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து குளச்சலை பார்த்தோம்னா இந்திரா காங்கிரஸ் சார்பில் நிற்கிறாங்க. அவர் பிஜேபியில வந்து சிவகுமார் நிற்கிறாங்க. ரொம்ப க்ளோஸ் கண்டெஸ்ட் தான் இருக்கும். காங்கிரஸ்க்கு ஸ்லைட்டா எட்ஜோ ஒரு இருக்கு. பட் ஆனா தாவேகா பிரிக்கிற ஓட்டு இவங்க இடம் மாதிரி வந்து நிக்கிறாங்க. அங்க வந்து நிக்கிறாங்க. அதனால எட்ஜோவர் தாவேகாவுடைய மைனாரிட்டி ஓட்டு. ஏன்னா தாவேகால போட்டிருக்கிறது கிறிஸ்டியன் ஓட்டு. கிறிஸ்டியன் வருதான். அவர் அலெக்ஸ் நிக்கிறாரு. இவங்களும் கிறிஸ்டியன் தான். கிறிஸ்டியன் ஓட்டை 2 பேருமே உடைக்கிறாங்கும் பொழுது ஹிந்துஸ் ஓட்டு கன்சாலிடேட் ஆகி அண்ணா திராவிட முன்னேற்ற வாக்குகள் அப்படின்னு ஆகி பிஜேபிக்கு எட்ஜோவர் வரலாம் அப்படிங்கிறதா. கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் தலவாய் சுந்தரம் கேட்க வேண்டாம். அவர் வந்து
அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பிஜேபி பிரிந்திருந்த சமயங்களையுமே ஆர்எஸ்எஸோட ஷாக்காகலாம் போறவர். அதனால பிஜேபி ஓட்டு வேணுங்கிறதுல இதுவா இருக்காரு. நிச்சயமாக தளவாய் சுந்தரம் கன்னியாகுமரியில வெற்றி பெறுவார். அடுத்து கிள்ளியூர் ராஜேஷ்குமார் சிட்டிங் எம்எல்ஏ, எதிர்க்க சட்டமன்ற தலைவர், எல்லாருமே அவங்களுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கும். எகைன் இங்கேயும் நம்ம வந்து என்ன யோசிச்சு பார்க்கணும்னா தாவேகா எப்படி ஓட்டை பிரிக்குதுங்கிறது தான் நம்ம பார்க்கணும். அதுதான் ஃபேக்டரா இருக்கும். அடுத்து நாகர்கோயில் எம்ஆர் காந்தி ஏற்கனவே சிட்டிங், அவரும் ஒரு மாதிரியா வந்துருவாரு. இங்கேயுமே நம்ம வந்து 2 கிறிஸ்தவர்கள் வேற திமுகலையும் தாவேகாலையும் நிக்கிறாங்க. அதனால காந்திக்கு ஒரு எட்ஜ் ஓவர் நிச்சயமாக வரணுங்கிறது தான் பாக்குறோம். பத்மநாபபுரம் ஏற்கனவே யாருமே இல்லாத போதே பாரதிய ஜனதா ஜெயிச்ச தொகுதி. அந்த காலகட்டங்கள்ல பாரதிய ஜனதாக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். ஏன்னா ஆப்போனன்ட் கேண்டிடேட் சிபிஐ தான். அதனால பத்மநாபபுரமும் ஒரு வயிற்று வாய்ப்புள்ள, அதாவது இந்த கன்னியாகுமரி மாவட்டங்களில் பிஜேபிக்கு கொடுத்த தொகுதியில ஒரு தொகுதியை தவிர்த்து மீது எல்லாம் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள், எல்லாத்தையுமே ஜெயிச்சாலும் ஜெயிச்சிருவாங்க பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்போம். கிழவங்கோடு விஜயதாரணி வெற்றியை முடிச்சு மண்ணின் மைந்தர் அப்படின்னு சொல்லலாம். என்ன ஸோ திமுக நிக்க முடியாது, காங்கிரஸ் நிப்பாட்டிருக்காங்க கேண்டிடேட்டை. அட்வான்டேஜ் ஃபார் விஜயதாரணி தான் அந்த தொகுதியும் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து தமிழ்நாட்டினுடைய ஒரு முக்கியமான நகரம் மதுரை. கரெக்ட். மதுரையை பொறுத்த வரைக்கும் நிறைய தொகுதி சென்ட்ரல் திடீர் சர்ப்ரைஸ் எல்லாம் இருக்கு. சுந்தர்சியை கொண்டு போய் இறக்கிருக்காங்க. மதுரை மத்திய தொகுதி பழனிவேல் நாகராஜன் அவங்களுடைய பரம்பரை தொகுதி, அதனால அவரு ஜோர் எடுத்து வந்துருவாரு. பட் கணிசமான வாக்குகளை சுந்தர்சி பெறலாம் அப்படிங்கிறதா. ஆமா, மதுரை ஈஸ்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா மகேந்திரன் நிக்கிறாரு. மூர்த்தி சிட்டிங் அமைச்சர். மூர்த்திக்கு மேல நிறைய பத்திரப்பதிவு திரு மூர்த்தி மேல ஏகப்பட்ட அலிகேஷன்ஸ் இருக்கு. தம் பையனுக்கு கல்யாணம் நடத்தினதை பிரம்மாண்டமா நடத்தி எக்ஸ்போஸ் ஆயிருக்காரு. இதெல்லாம் இருக்கு. ரெண்டாவது ஃபேக்டர் மதுரை அம்மா முன்னேற்ற கழகம், திருமாறன், இவங்கெல்லாம் இருக்கிற ஃபேக்டர் ரொம்ப க்ளோஸ் கண்டஸ்டா இருக்கும். ஜெயிச்சா க்ளோஸா ஜெயிப்பார். ரெண்டாவது விஷயம், மதுரையில மன்னன், தளபதி இவங்கெல்லாம் இப்ப இங்க வேற மாறிட்டாங்க. அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஒரு 500,000 வாக்குகளை பிரித்தாலுமே மூர்த்திக்கு அவ்வளோ இதுவா இருக்காது. பட் ரொம்ப க்ளோஸா இருக்கும் தான் பார்க்கணும். மதுரை நாட் தளபதி வந்து டிஎம்கே சிட்டிங் எம்எல்ஏ. சரவணன் ஏற்கனவே எம்எல்ஏவா நின்று தோத்துருக்காரு. திருப்பணத்துல ஜெயிச்சிருக்காரு எம்எல்ஏ அவரு. ஆமா, அவரு. பட் மீண்டும் ஏடிஎம்கேல வாய்ப்புகள் இருக்கு அவங்களுக்கு. அடுத்து மதுரை சவுத் ராம சீனிவாசன் வந்து ரொம்ப க்ளோஸா தான் இருக்காரு. ஆனா பூமிநாதனுக்கு தொகுதியில செல்வாக்கு அதிகமாவே இருக்கு. ரொம்ப க்ளோஸ் கண்டெஸ்ட் தான். எட்ஜ் ஓவர் ஃபார் டிஎம்கே தான் இருக்கும் அப்படிங்கறதா. மதுரை வெஸ்ட் செல்லூர் ராஜு அமைச்சர். ஆமா, செல்லூர் ராஜு யோசிக்கவே வேணாம். செல்லூர் ராஜு தான் வெற்றி வேட்பாளர் வச்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி மதுரை மேலூர் காங்கிரஸ்க்கு விஸ்வநாதனை வந்து அங்க கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு பலமா. அது எல்லாமே மைனஸ் தான். திமுக காரங்களும் வேலை செய்யல. ஒன்றும் பெரிய பெரியபுலான வெற்றி பெற்ற தொகுதி வேற. அதனால ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் போகும். சோழவந்தாலும் நீங்க வந்து பை டிஃபால்ட்டா நீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பக்கம் தான் போகுது. திருமங்கலம் ஆர்பி உதயகுமார். அதனால யோசிக்கவே வேண்டாம். நீங்க இருந்து ஜீவிதானாச்சியா நிக்கிறாங்க அப்படிங்கறதும் ஒரு சின்ன ஒரு பேச்சு. உங்களுக்கு ஒன்றும் பெருசா ஒன்றும் ஓட்ட மணிமாறன் சட்டப்பட்டி முத்தையாவோட பையன். ஆமா, அவரும் டிஎம்கேல அவர் பல தடவை நின்னுட்டு இருக்காரு தேர்தல். பட் இருந்தாலும் ஆர்பி உதயகுமார் பிரகாசமா தான் இருக்கு. திருப்பரங்குன்றம் ஏகப்பட்ட கான்ட்ரோவர்சி எல்லாம் பண்ணி ராஜன் செல்லப்பா மீண்டும் அதே தொகுதியிலே நிக்கிறாரு. வாய்ப்புகள் மதுரையே பெருவாரியான தொகுதிகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாதிரியாக கைப்பற்றும். உசிலம்பட்டி இது பண்ணோம். மகேந்திரன் வந்து திரும்ப ஏடிஎம்கே வந்தாச்சு. ஆமா, அதனால பேக் டு பெவிலியன். அதனால காங்கிரஸ் தான் நிக்குது. அதனால உசிலம்பட்டியும் மதிமுக வசம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதே மாறிடுச்சு. அடுத்த தொகுதி வந்து நம்ம அடுத்த டிஸ்ட்ரிக்டா பார்க்கணும்னு சொன்னா பெரம்பலூர்ல குன்னம் வந்து ரொம்ப சிவசங்கர் அமைச்சர் நிக்கிறாரு. இங்க சரண்யா நிக்கிறாங்க. சிவசங்கருக்கு ஒரு எட்ஜ் ஓவர் அந்த இடத்துல நிச்சயமா இருக்கும். பெரம்பலூரும் திமுக அவசம் தான் போகுங்கிறது தான் போகும். ஆமாங்க. அடுத்து நம்ம பார்க்க போற மாவட்டம் சொல்லி பார்த்தா ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அரக்கோணம் வந்து பாத்தீங்கன்னா அரக்கோணம் தொகுதியெல்லாம் எப்படி மாறும்னா எகைன் பாட்டாளி மக்கள் கட்சியினால ஒரு ஏடிஎம்கேக்கு ஒரு எட்ஜ் ஓவர் வந்து வாய்ப்புகள் ஜாஸ்தியா தான் இருக்கு. விசிகாங்கிற ஒரு ஃபேக்டர்ல போகும். ஆற்காடு எனக்கு தெரிஞ்சு திமுக வசம் தான். மீண்டும் ஈஸ்வரப்பன் தான் திமுக சார்பா கேண்டிடேட்டா இருக்காரு. அவங்களுக்கான வாய்ப்பா மாறிடுது. அது போயிடும். ராணிப்பேட்டை காந்தி நிக்கிறார். மீண்டும் பையனுக்கு சீட்டு கிடையாது திரும்ப அப்பாவே வாங்கிட்டாரு. காந்தி ஒரு மாதிரியா வந்துருவார் அப்படிங்கிறதா ராணிப்பேட்டை டிஎம்கே தான்.
சோளிங்கர் பாட்டாளி மக்கள் கட்சி கண்டிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி வசம். ஆப்போசிட் காங்கிரஸ் ஒன்றும் பெருசா ஒன்றும் வேலை இல்லை. இவங்க வேலை ரொம்ப நாளா செஞ்சுட்டு இருக்காங்க சோளிங்கருங்கிற தொகுதியில போயிட்டு இருக்கு சார். அடுத்து அரியலூர் டிஸ்ட்ரிக்ட். அடுத்து என்ன இருக்குங்க? ராமநாதபுரம். ஓகே சார். ராமநாதபுரம் தென் தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான இடம். ராமேஸ்வரத்தை ஒட்டி ராமநாதபுரம் முக்கிய மாவட்டமாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு மாவட்டமான ராமநாதபுரம் மாவட்டம் முதுகளத்தூர் தொகுதி. முதுகளத்தூர் அதாங்க இப்போ நம்ம ராஜகண்ணப்பன் இருக்காரு. ராஜகண்ணப்பனுக்கு வந்து வெற்றி எளிதா இருக்காது, பட் ஜெயிச்சிருவாரு தெரிஞ்சு. அது ஒன்றும் ஒரு இதுவா பெரிய ஃபேக்டரா இருக்கு. வாய்ப்பா இருக்கும். பரமக்குடி தனி தொகுதி, ரிசர்வ் கான்ஸ்டிடுவன்சி. எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே வசம் தான். அதுவும் டிஎம்கே வசம் தான், அந்த பக்கமும் போகும். ஆமாம். ராமநாதபுரம் பொறுத்த வரைக்கும் ஒரு ஜிபிஎஸ் நாகேந்திரனுக்கு கொடுத்துருக்காங்க பிஜேபியில். ஸோ ஏற்கனவே ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி அந்த இதில் இருந்தபொழுது பிஜேபியில் தான் கேண்டிடேட் போட்டிருந்தாங்க. அவரும் டஃப்பாக இருக்கும், பட் யாருக்குன்னு சொல்ல முடியாது. ஜெயிக்கிறது கஷ்டம் தான். பிஜேபி முத்துராமலிங்கம் நிற்கிறாரு டிஎம்கே. அவர் வந்து மாவட்ட செயலாளர், அவருக்கு தான் வாய்ப்புகள். எட்ஜோவர் வந்து டிஎம்கே தான் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். அதை கூட திருவாடானையை பொறுத்த வரைக்கும் கிருத்திகாவும் நிற்கிறாங்க. காங்கிரஸ் தொகுதி, காங்கிரஸ் நிற்கிறாங்க. எட்ஜோவர் திருவாடானை காங்கிரஸ் தான் வரும் அப்படிங்கிறது தான். அடுத்து சிவகங்கை மாவட்டம் முக்கியமான ஒரு மாவட்டமாக பார்க்கப்படுகிற சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி தொகுதி. காரைக்குடி ரொம்ப லைம் லைட்டு, நம்ம உற்று நோக்க வேண்டிய தொகுதி இந்த எலெக்ஷன்ல. மாங்குடி நல்ல வேட்பாளர் காங்கிரஸ்ல. ஸோ இதுலயுமே என்னன்னா டாக்டர் பிரபு தாவேக்காலையும் நல்ல வேட்பாளர். இந்த பக்கம் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட இவர் நிக்கிறாரு, அதுவும் நல்ல, அவரும் அருமையான வேட்பாளர். நாம் தமிழர் சார்பா நிக்கிறாரு. அதுதான் ரொம்ப பார்க்கணும். அதாவது 4 முனை போட்டி அப்படின்னா காரைக்குடி ஒரே ஒரு தொகுதி தான். தேர்போகி பாண்டி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், மாங்குடி காங்கிரஸ், பிரபு ரொம்ப க்ளோஸ். யார் ஜெயிச்சாலும் 500 ஓட்டுகள் வித்தியாசத்துல வெற்றி பெறுவாங்க. அவ்வளவுதான் இருக்குமே தவிர ரொம்ப க்ளோஸான ஒரு தொகுதி. இதை வந்து யாருமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு தொகுதி. மானாமதுரை தொகுதி. மானாமதுரை பிஜேபிக்கு கஷ்டம் ரொம்ப. ரிசர்வ் கான்ஸ்டிடுவன்சி. பாலகணபதி நிக்கிறாரு, மாநில பொறுப்புல இருக்காரு, பட் வரமாட்டாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அந்த திமுக வசம் தான் போகும். சிவகங்கை கருணாஸ் நிற்கிறார். முக்குளத்தோர் புலிப்படை. கருணாஸ் அதான் சொல்றேனே, அதாவது தேவர் சமுதாய மக்கள் இந்த எலெக்ஷன்ல கருணாஸுக்கு நல்ல பாடம் கொட்டுவார்கள் அப்படிங்கிற மாதிரி தான். செந்தில்நாதன் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள். திருமாறன் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். பிஜேபி சீட்ல நிக்கிறாரு, பட் கணிசமான வாக்கள் வைப்பாரு. முன்னாள் அமைச்சர் பெரிய கருப்பன் எடுத்துருவாருங்கிறதா. அடுத்து நீலகிரி மாவட்டம். கொங்குபல்ட்டை ஒட்டி வரக்கூடிய ஒரு மாவட்டம் நீலகிரி. நீலகிரியிலுமே உங்களுக்கு பெருவாரிமையான இப்ப குன்னூர் பாத்தீங்கன்னா ஒரு ராமு நல்ல சாய்ஸ், அவங்களோட சாய்ஸ். அண்ணா திராவிட முன்னேற்ற எட்ஜோவர் அண்ணா திராவிட முன்னேற்றம் தான். அதை பொறுத்த வரைக்கும் கூடலூர் ரிசர்வ் கான்ஸ்டிடுவன்சில எட்ஜோவர் ஃபார் ஏடிஎம்கே தான். அதுலயும் ஒரு ஆமா ஆமா அதுலயும் எட்ஜோவர் அவங்களுக்கு தான். உதகமண்டலம் போஜராஜன் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு. பாரதிய ஜனதா போன தடவை 2000 ஓட்டுலாம் தோத்தாரு. இந்த தடவை வந்து எட்ஜோவர் உதகமண்டலம் கண்டிப்பாக பாரதிய ஜனதா ஒரு வெற்றியை பெறக்கூடிய ராமச்சந்திரன் காங்கிரஸ்ல நிக்கிறாரு. ஆமா, அவங்களுக்கு போஜராஜன் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா உள்ளது தொகுதி. டெல்டால முக்கியமான மாவட்டமா பார்க்கப்படக்கூடிய திருவாரூர் மாவட்டத்துல நம்ம பார்க்கலாம். திருவாரூர் மன்னார்குடி இந்த தடவை என்னதான் டிஆர்பி ராஜா நின்னாலும் காமராஜ் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற நிற்கிறாரு. ரொம்ப க்ளோஸா தான் இருக்கும். அவ்வளவு ஈஸியாலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு டிஆர் பாலு பையன் ராஜா வந்து தோத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் ரொம்ப நாளா வரிஞ்சு கட்டிட்டு திரும்பி கைப்பற்றணும்னு ஒரு இருக்கிற தொகுதி அந்த தொகுதி தான். அடுத்து நன்னிலம் தொகுதி. நன்னிலம் ஆர் காமராஜ் மினிஸ்டர், அவரு போறாரு. அதுல ஒன்றும் யோசனையே கிடையாது. ஆமா. அடுத்து திருத்துறைப்பூண்டி ஆக்சுவலா வந்து எப்பொழுதுமே இவங்களுக்கு உள்ள கான்ஸ்டிடுவன்சி சிபிஐ சிபிஎம் இவங்களுடைய வாக்குகள் அங்க அதிகமா இருக்கும். அவங்களே வந்துருவாங்க. ரிசர்வ் கான்ஸ்டிடுவன்சி. திருவாரூர்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அதாவது கேண்டிடேட் வைஸா நம்ம இதுல ஒன்றையும் பார்க்கணும். பூண்டி கலைவாணன் ஜெயிக்கலான்னு நீங்க சொன்னாலும் அவரு கோவி சந்துரு நிக்கிறாரு எழுத்த மாதிரி திருவாரூர்ல. கோவி சந்துருவுடைய இது வந்து எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியல. கோவி சந்துருவுடைய அண்ணன் அவர் தான் வந்து அறியப்பட்ட முகம் அந்த ஏரியால. அவர் ஒரு மர்டர் பண்ணிடுறாங்க. அந்த மர்டர் பண்ணது வந்து பூண்டி கலைவாணன் தான். அவங்க ஃபேமிலியில இருந்த பெரியவர் தான் அதை பண்ணதாக ஒரு அலிகேஷனே ரொம்ப நாளா இருக்கு. அது இன்னும் அன்டெஸ்டடாகவும் இருக்கு.
பர்சனல் வெஞ்சன்ஸில் 2 பேருமே நிற்கிறாங்க. ரொம்ப டஃப்பாக இருக்கும் சொல்லப்போனால். ஏன்னா கோவி சந்திரசேகரனும் வந்து ஈக்குவலி கேண்டிடேட் தான். அண்ணா திராவிட முன்னேற்றத்தில் முன்னாடி இருந்தார். பாரதிய ஜனதாவில் இப்போ வந்து கண்டெஸ்ட் பண்ணுறாரு. ரொம்ப க்ளோஸாக இருக்கும். பட் கலைவாணனுக்கு தான் வெற்றி. அடுத்து திருநெல்வேலி மாவட்டம், தென் தமிழ்நாட்டுடைய முக்கியமான ஒரு மாவட்டம் திருநெல்வேலி. அம்பாசமுத்திரம். இசக்கி சுப்பையா அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. அவருக்கு தான் மீண்டும் வெற்றி அவருக்கு தான் போகும் அம்பாசமுத்திரத்தை. நாங்குநேரியும் வந்து ரொம்ப க்ளோஸாக தான் இருக்கும். ரூபி மனோகரன் ஜெயிக்கிறது கஷ்டம் தான். சிட்டிங் எம்எல்ஏவா இருந்தாலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட இசக்கிமுத்து நல்ல கேண்டிடேட் வைஸ் ரொம்ப டஃப்பா தான் இருக்கும். ஆமா, பாளையங்கோட்டை எஸ், நீங்க வந்து திமுகல இஸ்லாமியர்களை நிப்பாட்டியிருக்காங்க. ஏடிஎம்கேலையும் அவங்களே தான் நிற்கிறாங்க. ரொம்ப க்ளோஸா தான் இருக்கும். அது க்ளோஸா வெயிட் அண்ட் வாட்ச் அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டிட்யூன்சி தான் அது. ராதாபுரம் அப்பாவு ஈஸியா வந்துருவார். ஏன்னா எதிர்த்து கேண்டிடேட் பிஜேபி பாலகிருஷ்ணன். இந்த இடத்துல வந்து அவரு வந்து இவர் வந்து நின்று இருக்கலாம். நயினார் நாகேந்திரன் வந்து இந்த இடத்துல கண்டெஸ்ட் பண்ணியிருந்தா அப்பாவை தோற்கடிச்சிருக்கலாமே சொல்லுவேன் நான். அதே மாதிரி பண்ணிருக்கலாம். பட் ஏன்னு தெரியல. திருநெல்வேலி இந்த தடவை எனக்கு தெரிஞ்சு கணேஷ் ராஜா மாவட்ட செயலாளர் அவரு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அண்ணா திராவிட முன்னேற்றம் கைப்பற்றோம் அப்படிங்கிறது தான். அடுத்து குறிஞ்சிப்பாடி. இல்ல ரைட் எனக்கு மாறி இருக்கு. உங்களோட திருவண்ணாமலை மாவட்டம் சார். திருவண்ணாமலை எப்படி இருக்குது? திருவண்ணாமலை அப்படிங்கும்போது வேலுவின் கோட்டை, திமுகவின் கோட்டை அப்படின்னு சொல்லப்படுறாங்க. திமுகவின் கோட்டைன்னு வச்சுக்கலாம் நீங்க. ஆரணி, செங்கம், செய்யாறு இதெல்லாம் இருக்கு. ஆரணியை பொறுத்த மட்டும் திமுகவும் அண்ணா திராவிட முன்னேற்றம் தான் டைரக்டா போட்டிடுறாங்க. அதுல திமுக எனக்கு தெரிஞ்சு மகாலட்சுமி அவங்க வந்துருவாங்க. ஜெயசுதாவும் மாவட்ட செயலாளர், ஈக்குவலி அவங்களுக்கும் இது இருக்கு. பட் ஜெயசுதா ஜெயிப்பாங்களாங்கிறது ஒரு கொஸ்டின் தான். ஆமா, செங்கமை பொறுத்த வரைக்கும் திமுக வசம் தான் அதுவும் போயிருக்கு. ஆமா, ஏற்கனவே இருக்கு. இப்பயும் திமுக வசம் தான் போகும். செய்யாரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எகைன் அதுவும் வந்து திமுக வசம் தான் போகக்கூடிய இது. அப்புறம் வந்து கலசபாக்கம் அக்ரி கிருஷ்ணமூர்த்திக்கு எனக்கு தெரிஞ்சு பேசிதான் கலசபாக்கம் போய் போலூரை விட்டுட்டு கலசபாக்கம் நிக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு இதுல இருக்கு. அக்ரி வாய்ப்புகள் இருக்கும். அக்ரி அந்த மாவட்டத்துல இருந்து வந்துருவாரு. மாவட்டம் ஏன்னா மினிஸ்டர் கேண்டிடேட் வேற. அந்த மாவட்டத்துக்குன்னு ஜெயிச்சா அவங்க அப்படிதான் ஜெயிக்கலாம். ஸோ அதனால அவர் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் கலசபாக்கத்துல இருக்கு. கீழ்பெண்ணாத்தூர் அதுவும் வரும். கீழ்பெண்ணாத்தூர்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அந்த பக்கம் பிச்சாண்டி ரொம்ப க்ளோஸ் கால் தான். பிச்சாண்டி அதுக்கு அட்வான்டேஜ் எடுத்து வரக்கூடிய வாய்ப்புகள் அந்த இடமும் இருக்கும். போலூரை பொறுத்த வரைக்கும் தேமுதிகவும் பாமகவும் போட்டிடுறாங்க. பாமக வந்து ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள். ஒரு பாஸ்கரன் நல்ல கேண்டிடேட். தேமுதிகவுக்கு கொண்டு வரணுங்கிற ஒரு கட்டாயம், சம்பந்தி உடைய கேண்டிடேட்டை ஜெயிக்க வைக்கணுங்கிற ஒரு கட்டாயம் வேலுக்கும் இருக்கு. அப்படிங்கிறதுனால வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அதையும் திருவண்ணாமலை ஏவா வேலு அதுக்கு மாற்று கருத்தே இல்லை. நல்ல கேண்டிடேட் பிஜேபியில ஏழுமலை. அவரை போலூர்ல போட்டிருந்தாங்கன்னா ஜெயிச்சிருப்பாங்க. போலூர்ல பாரதிய ஜனதா ஜெயிச்சிருக்கோம். போலூர்ல அவரை போட்டிருக்கணும். ஏன்னா போலூர் தொகுதியிலேருந்து அவரை கொண்டு வந்து ஏழுமலையை கொண்டு வந்து திருவண்ணாமலை நிப்பாட்டிருக்காங்க. டஃப் கேண்டிடேட்டு, வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர். அதனால டஃப் கேண்டிடேட். பட் இருந்தாலும் வேலு ஜெயிக்கக்கூடிய தொகுதி தான். எகைன் வந்தவாசி சிட்டிங் எம்எல்ஏ 2 தடவை அம்பேத்கர் இருக்காப்புல. ஸோ அவரே மீண்டும் வரக்கூடிய வாய்ப்புகள் தான் திமுகவை பொறுத்த வரைக்கும் வந்தவாசி தொகுதி இருக்கு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மாவட்டம் சார் விருதுநகர். நம்ம பார்க்கலன்னு நினைக்கிறேன். விருதுநகரை மிஸ் பண்ணிட்டோம். முக்கியமான ஒரு மாவட்டம். விருதுநகர் மாவட்டத்தை மிஸ் பண்ணிட்டோம். விருதுநகரை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பிச்சோம்னா அருப்புக்கோட்டையிலேருந்து ஆரம்பிக்கலாம். KKSSR அதில் சேதுபதி தான் நிற்கிறாரு. KKSSR வந்து வெற்றியை தன்வசப்படுத்துவார் அப்படிங்கிறது தான் இருக்கு. ராஜபாளையம் வந்து தங்கபாண்டியன் நிற்கிறாரு. இந்த பக்கம் வந்து வெசில்லா பாண்டியன் நிற்கிறாங்க. தமிழக மக்கள் மன்றம் ஜான் பாண்டியனுடைய மனைவி நிற்கிறாங்க. ஆனால் அவங்க பிஜேபி சின்னத்தில் நிற்கிறாங்க. அது ஒரு விஷயம் இருக்கு. பார்ப்போம் எந்த அளவுக்குன்னு. பட் எனக்கு தெரிஞ்சு இவருக்கு ஒரு பெரிய இது இருக்காது. தங்கபாண்டியன் வெற்றி வந்து இதாகிடும். சாத்தூர் நயினார் நாகேந்திரன் தமிழ் மாநில பாஜகவினுடைய தலைவர். அதுதான் ரொம்ப கஷ்டம் தான் சொல்றாங்க. கடற்கரை ராஜா ஆப்போசிட்ல நிற்கிறார் DMK. ஆமா, கடற்கரை ராஜா வெயிட்டான கேண்டிடேட். 2வது விஷயம் ரொம்ப டஃப் தான் சொல்றாங்க. ஜெயிக்கிறது கஷ்டம் அப்படிங்கிறது. வந்தா சின்ன நேரோ மார்ஜின்ல ஜெயிக்கலாம். பட் ரொம்ப கஷ்டமான தொகுதியாக இருக்கக்கூடியது. சிவகாசியை பார்த்தோம்னா ராஜேந்திர பாலாஜி தொகுதி. அவருமே திரும்பி வெற்றி பெறுவார். ஏற்ற மாதிரி காங்கிரஸ் தான். அதனால ஒன்றும் பெரிய இதில் ஒன்றும் இது பேசுறதுக்கு இல்லை.
ஸ்ரீவில்லிபுத்தூர் சந்திரபிரபா வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. அண்ட் தென் திருச்சுழி தங்கம் தென்னரசு அதுல ஒன்றும் பெருசா ஒன்றும் நம்ம சொல்றதுக்கு இல்லை. ராஜவர்மன் என்னதான் நல்ல கேண்டிடேட்டா இருந்தாலும் தங்கம் தென்னரசு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள். ஆமா, விருதுநகரை பார்க்கும்போது விஜய பிரபாகரன் 4000 ஓட்டுல தான் லோக்சபாலையுமே தோத்தாரு. ஸோ அதனால விஜய பிரபாகரனையும் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு அனுப்புவாங்கன்னா தான் அம்மாவும் மகனும் சேர்ந்து சட்டமன்றம் செல்வார்கள். ஏற்கனவே நாடாளுமன்றத்துக்கு அவரோட தம்பி போயிட்டாரு. ஆமா 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 ஆமா. அப்புறம் உடுமலைப்பேட்டை ஒண்டியும் இருக்கும். ராதாகிருஷ்ணன் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் அப்படிங்கிறதான் இதனுடைய முடிவுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்படின்னா வந்துட்டு அதிமுக வந்துட்டு முந்துகிறதா இல்லை திமுக வந்துட்டு முந்தி செல்கிறதா அப்படிங்கிறதா ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா போட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 4 முனை போட்டியாக அது இருந்தாலும் திமுக கூட்டணியும் அதிமுகவினுடைய கூட்டணியும் நாம் தமிழரும் தமிழக வெற்றி கழகமும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கறதுல வந்துட்டு முதலிடத்தை பெற்று அதிகமான வாக்குகளையும் பெற்று அதிக சீட்ஸையும் எடுத்துகிட்டு போய் தனிப்பெரும்பான்மையோடு வெற்றி பெறுவார்களா அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தோம்னா மக்களுடைய மனதில் இருந்ததும் தொகுதியில் நிற்கக்கூடிய கேண்டிடேட்ஸையும் வைத்து எடுக்கப்பட்ட இந்த கருத்து கணிப்பில் வந்துட்டு அரசியலாளர் வந்து ஏற்கனவே மகாஜனாதன் அவர்கள் ரொம்ப தெளிவாகவே 234 தகுதியும் சொல்லியிருக்கார். நம்ம இதனுடைய முடிவாக நம்ம பார்க்க போகிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான கூட்டணி 130 150 வரை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாகவே பார்க்கப்படுகிறது. சொல்லப்போனால் அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற ரீதியில் தான் வந்துட்டு இப்போ இருக்கிற கருத்து கணிப்பினுடைய முடிவுகள் வந்துட்டு தெரியப்படுத்துகிறது. திமுக 70 ஒரு 80-90 வரைக்கும் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு திமுகவினுடைய அலைன்ஸ் மொத்தமாக அதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கருதப்படுகிறது. நாம் தமிழர் கட்சி வந்து 234 தொகுதிகளும் போட்டியிடுகிறது. ஆனால் அவர்களால் வந்து ஒரு தொகுதியில் அவர்கள் எடுப்பார்களா அப்படிங்கிறது தான் அவங்களுக்கான ஒரு விஷயம். அதில் நாம் தமிழர் வந்து தொடர்ந்து வாக்கு சதவீத அளவில் அவர்கள் வந்துட்டு விஜயோட வந்து பீட் பண்ணி நிற்பாங்களா, ஏற்கனவே தன்வசம் உள்ள வாக்கு சதவீதத்தை விட அதிகரித்து போவார்களா அப்படிங்கிறது இங்கே கேள்விக்குறியாகி தான் நிற்கிறது. நாம் தமிழருடைய வாக்குகளும் பிரிகிறது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து கணிப்பில் வந்துட்டு தெரிய வருகிறது. தமிழக வெற்றி கழகம் விஜய் கட்சி தொடங்கி 2வது ஆண்டில் வந்துட்டு சட்டமன்ற தேர்தலில் வந்து நேரடியாகவே களம் காணுகிறார் விஜய். தமிழகம் முழுவதும் ஒரு பெரிய ஆதரவான ஒரு அலை அவருக்கு ஏற்பட்டிருந்தாலும் விஜயகாந்த் 2006 கட்சி தொடங்கிய போது ஏற்பட்ட ஒரு பெரிய மாற்றம் 2006 சட்டமன்ற தேர்தலில் வந்துட்டு திமுக தலைமையிலான கூட்டணி வந்துட்டு அறுதி பெரும்பான்மையை பெற முடியாமல் போய் காங்கிரஸினுடைய தயவுடன் திமுக வந்துட்டு ஆட்சி அமைச்சதை நம்ம பார்த்துருப்போம். அது திமுகவுக்கும் நிறையா தொகுதிகளில் வந்துட்டு பிரச்சனை ஏற்படுத்தியது, அதிமுகவினுடைய வாக்குவங்கியும் பிரிஞ்சு போனது. அதை வச்சு தான் 2011 சட்டமன்ற தேர்தலில் வந்து ஜெயலலிதா அவர்கள் விஜயகாந்தோட கூட்டணி வச்சு ஆட்சி அமைத்தார்கள். அது போன்ற ஒரு சூழ்நிலை விஜய் தற்போது அரசியல் கட்சியை தொடங்கியதனால் ஏற்பட்டதனுடைய விளைவு அனைத்து அரசியல் கட்சியினுடைய வாக்குகளும் மொத்தமாக சிறுபான்மையினர் தொடங்கி இளைஞர்களுடைய வாக்குகள் வந்து அனைத்தும் வந்துட்டு பிரியும் காரணத்தினால் விஜய் பெறக்கூடிய வாக்கு சதவீதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 10-16% வரைக்கும் விஜயால் கண்டிப்பாக ஒரு வாக்கு சதவீதத்தை பெற முடியும். அதனால் பாதிப்படைய போவது யார் அப்படிங்கிறது தேர்தலுக்கு பின்னால் நமக்கே ஓரளவுக்கு தெரிய வரும். விஜய் எத்தனை சீட் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தா 2-4 சீட் வரைக்கும் விஜய் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதில் 2 சீட் அவரே வந்து திருச்சி கிழக்கிலும் பெரம்பூர்லையும் போட்டியிடுவதால் அது 2லும் அவருடைய வெற்றி ஏறத்தாழ உறுதியாகவே தென்படுகிற காரணத்தினால் நம்ம 2-4 சொல்லலாம். ஏற்கனவே நம்ம மதுரவாயில் தொகுதியும் அந்த லிஸ்ட்டில் இருக்குது, கம்பம் இருந்துகிட்டு இருக்குது, காரைக்குடி இருந்துகிட்டு இருக்குது. இது போன்று நிறைய தொகுதிகள் வந்துட்டு வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதிகளாக பார்க்கப்படும் தொகுதிகளாக நம்மளுடைய கருத்துக்கணிப்பு மூலம் வந்துட்டு நம்மளோடு இணைந்து வந்துட்டு டிஎன்சி தமிழோட இந்த சிறப்பு நிகழ்ச்சி எலெக்ஷன் எக்ஸ்பிரஸில் இணைந்து மகாஜனாதன் அவர்கள் பல்வேறு விஷயங்களை அலசி ஆராய்ந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய 234 தொகுதிக்குமான சர்வே நம்மக்கிட்ட கொடுத்துருக்காரு. ஒரு நேரங்களை ஒதுக்கி வந்துட்டு ஒரு பெரிய சர்வேக்கான ஒரு ரிசல்ட்டை வந்து கொடுத்துருக்கீங்க சார். டிஎன்சி தமிழின் சார்பாக எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.